நாவி ஆப்ல எப்படி வந்து மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நாவி ஆப்ல மணி ஏர்ன் பண்றது பத்தி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதை பத்தி போட்டிருப்போம். பட் இப்போ வந்து நாவி ஆப்ல நம்ம வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதை பத்தி பார்க்க போறது கிடையாது. இது வேற ஒரு மெத்தடு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறதுக்குமே ஃபுல் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நாவி ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட நம்பரை வெரிஃபை பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி வந்து பே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து யாருக்காச்சும் வந்து அமௌண்ட் வந்து அனுப்ப போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நாவி ஆப்பில் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பே பண்ணலாம். அப்படிலாம் வந்து மொபைல் நம்பருக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து யூபிஐ மூலியமாக வந்து பே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பே பண்ணிடலாம். அப்படி பே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வரும். அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நாவி ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 10 காயின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ₹1. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்குது. அப்போனா பார்த்தீங்கன்னா இப்போ ₹100 பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு நான் பேமெண்ட் வந்து பண்ணுறது மூலியமாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து நாவி ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ், அதாவது மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்ஸ்லாம் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அப்படின்றது நாவி தரப்புலேருந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நாவி ஆப்பில் போயிட்டு நீங்கள் மேலே காயின்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் வந்துருக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட வேல்யூ, கேஷ் வேல்யூ எவ்வளோ அப்படின்றதுமே சைடில் மென்ஷன் ஆயிருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை எப்படி வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து இதை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நாவி ஆப் மூலியமாக எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.